இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பக்ரீத் பண்டிகையையொட்டி தமிழகம் புதுச்சேரியில் இஸ்லாமியர்கள் கூட்டுத் தொழுகை. ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பக்ரீத் திருநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சமூகத்தில் அமைதிக்கான கட்டமைப்பை இந்த நன்னாள் வலுப்படுத்தட்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி விமானம் மூலம் இன்று இரவு மதுரை வருகை. விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. அன்புமணி என்னை சந்தித்தார். அப்போது என்ன பேசினோம் என்பதை பிறகு தெரிவிக்கிறேன். தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தகவல். சின்னையா வந்தாங்களா, பார்த்தாங்களா? என்ன சொல்றேன். நன்றி. உடம்பு பார்த்துக்கோங்க. நன்றி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் சரிவு. கிராம் ஒன்றுக்கு 8980 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 71840 ரூபாய்க்கும் விற்பனை. தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு விவரம் வெளியீடு. ஒட்டுமொத்த அசையா சொத்துகளின் தற்போதைய சந்தை மதிப்பு 245 கோடி என வேட்பு மனுவில் தகவல். ஆவினுக்கு போட்டியாக மாற்று தீவன விற்பனையிலும் தமிழ்நாட்டில் கால் பதிக்கும் கர்நாடகாவின் நந்தினி பால் நிறுவனம். சந்தை வணிகம் என்பதால் ஆவினுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று பால்வளத்துறை அதிகாரிகள் தகவல். தொடக்கம் முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்துவிட்டது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுகவின் தலைமையில் தமிழ்நாடு ஓரணியில் அணிவகுக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். மத்திய பாஜக அரசு சென்சஸ் மற்றும் தொகுதி மறுவரையறையை செயல்படுத்த உள்ள போக்கு வஞ்சகம் நிறைந்தது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இன்னும் வராத ஒன்றை புலி வருது என பூச்சாண்டி காட்டும் வேலையை மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. தன் ஆட்சியின் அவலங்களை மறைக்க வழக்கமான கோல் போஸ்ட் மாற்றும் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் நம்பப் போவது இல்லை என அறிக்கை. தொகுதி மறுவரையறை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மடைமாற்று அரசியல் தோலுரிக்கப்பட்டு விட்டது. தொகுதி மறுவரையறை குறித்த அறிவிப்பு வருவதற்குள் பூச்சாண்டி கிளப்புவதை விட்டுவிடுமாறு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தார். கொரோனா பரவல் காரணமாக கர்ப்பிணிகளின் முதியவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். ஒரு ராஜ்யசபா சீட்டிற்காக டார்ச் லைட்டை திமுகவில் அடமானம் வைத்துவிட்டார் கமல்ஹாசன். வேரோடும் மண்ணோடும் தமிழகத்தில் களையப்பட வேண்டிய கட்சி திமுக என ராஜா காட்டம். வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே களையப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய சக்தி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. அதனால நிச்சயமா தமிழக மக்கள் 26ல்
இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்புவார்கள். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் மதிமுக கூட்டணி நீடிக்குமா? மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பதில். கல்பாக்கம் அருகே சாலை ஓரமாக அமர்ந்திருந்த இருவர் மீது ஆசிட் ஏற்றி வந்த லாரி மோதி கவிழ்ந்த விபத்து. இருவர் பலியான நிலையில் படுகாயமடைந்த ஒருவருக்கு தீவிர சிகிச்சை. குற்றாலத்தில் குழு காற்றுடன் களை கட்டும் சீசன். சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. சென்னை அருகே 13 வயது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த விவகாரம். குற்றவாளிகளுடன் காவலர்கள் சிரித்து பேசும் வீடியோ காட்சி இணையத்தில் வைரல். எடப்பாடியில் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டு சரமாரியாக தாக்கிய வழக்கறிஞர் மாணவரை பொதுமக்கள் அடித்து உதைத்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. திருத்தணியில் லாரி மோதி வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் படுகாயம். சாலையில் நின்றவர் மீது லாரி மோதி செல்லும் சிசிடிவி காட்சி. வரும் 10, 11, 12 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததை மறுபரிசீலனை செய்ய இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வலியுறுத்தல். விவகாரம் தொடர்பாக இந்தியாவுக்கு 4 கடிதங்கள் எழுதியதாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் இந்திய ஆயுத படைகள் குறித்து குஜராத் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராஜேஷ் சோனி சர்ச்சை பதிவு. வதந்திகளை பரப்பியதாக வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார். 9,000 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் நியாயமான விசாரணை நடத்தப்படுவதற்கான உத்தரவாதம் அளித்தால் இந்தியா திரும்புவது குறித்து யோசனை. நாட்டை விட்டு தப்பியோடியவன் என்று அழைக்கலாம், ஆனால் திருடன் அல்ல என தொழிலதிபர் விஜய் மல்லையா காட்டம். அமெரிக்க அரசின் செலவினங்களை குறைப்பது தொடர்பான மசோதா விவகாரம். அதிபர் டிரம்புக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்குக்கும் இடையே வெடித்த பகிரங்க மோதல். அமெரிக்காவின் 80% நடுத்தர மக்களின் பிரதிநிதியாக புதிய கட்சியை உருவாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டது. எக்ஸ் தளத்தில் வாக்கெடுப்பு நடத்திய எலான் மஸ்க். வங்கதேசத்தில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பொது தேர்தல் நடைபெறும். அந்நாட்டின் இடைக்கால அரசு அறிவிப்பு. TNPL கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அபார வெற்றி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூர் தமிழன்ஸ் அணியை வீழ்த்தி அபாரம்.